இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிகேஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஹார்ட்வேர் பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் நான் வந்து போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ வந்து கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது கம்ப்யூட்டருக்கும் ஹியூமனுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹியூமன், ரெண்டு ஹியூமனுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னா லாங்குவேஜஸ் மூலமாக நடக்கும். இப்போ நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா ரிப்ளை பண்ணுவோம். இது இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஒருவேளை இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம், இப்போ எதிரில் இருக்கிற பர்சனுக்கு வந்து தமிழ் தெரியல அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து நடக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, அந்த லாங்குவேஜ் நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா அது நம்மளுக்கு புரியாது. இது ஹியூமனுக்குள்ளே இருக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ பீப்புள்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஒரு லாங்குவேஜ் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடக்கும். அப்படி இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ இதே கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான் தெரியும். அதாவது 0101 அந்த மாதிரி பைனரி கோடிங்கில் தான் இருக்கும். இது வந்து ஹியூமனுக்கு தெரியாது. அப்போ ஹியூமனுக்கும் அதாவது யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். யூசருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு தெரியாது, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் யூசருக்கு தெரியாது. அப்போ எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 5 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கீபோர்ட் மூலமாக என்டர் பண்ணுறோம். 5ன்னு என்டர் பண்ணுறோம். அது எங்கே போகும் அப்படின்னா சிபியூக்குள்ளே, அதாவது அதுதான் மெயின் கம்ப்யூட்டர், அதுக்குள்ளே தான் வந்து 5 அப்படின்னு டேட்டா உள்ளே போகும். அந்த 5 அப்படின்றது ஹியூமனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து 5ன்னு தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு உள்ளே வந்து 5ன்னு அனுப்புனா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அப்புறம் எப்படி அது வந்து 5 எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். 5 வந்து பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணும். 1010 அந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் சொல்லியிருந்தால அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் உள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்போ கீபோர்டில் நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ 5ன்னு என்டர் பண்ணுறோன்னா அது கன்வெர்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டருக்குள்ளேயே போகும். எப்படி போகும்? 101 இந்த மாதிரி தான் உள்ளே போகும். சரி, 101 எப்படி உள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேவ் மூலமாக தான் உள்ளே போகும். 1 அப்படின்னா ஆன் அர்த்தம், 0னா ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரிக்கல் வேவ் பார்த்துங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு 101 அப்படின்னா ஆன் ஆஃப் ஆன். அப்போ வேவ் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப், அப்புறம் ஆன். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அது வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கும். இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே வந்து நடக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது நடக்கும். ஆன் ஆஃப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும். அப்போ கம்ப்யூட்டர் வந்து ரெகனைஸ் பண்ணும் 101 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே அனுப்புகிற டேட்டா, இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள டேட்டா வந்து இது போல் 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அது வெளியே எப்படி நம்மளுக்கு காமிக்கும் அப்படின்னா சேம் அதே போல் தான் 101 வந்து கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணி பைனரி டு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணும். ஹியூமனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த 5 வந்து மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே, நம்பர் அப்படின்னா ஈஸியாக பைனரியாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஒருவேளை ஆல்ஃபபெட் டைப் பண்ணுறோம், ஏபிசி அந்த மாதிரி ஏதாவது ஆல்ஃபபெட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணும்? இப்போ 5 கன்வெர்ட் பண்ணணும்னா 2ஆல் அந்த டிவைட் பண்ணி அந்த பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா அது போல் தான் கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் இப்போ ஏவை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ண முடியாது, அது கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அதாவது ASCII வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேப்ஸ் ஏ அப்படின்னா 65ன்னு அர்த்தம், கேப்ஸ் பி அப்படின்னா 66. அதே போல் ஸ்மால் லெட்டருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அப்புறம் கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஏன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஏவா உள்ளே போகாது, 65 தான் அது கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி தான் உள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்போ 01000001 அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகும், 8 பிட் டேட்டாவாக உள்ளே போகும். அதே போல் தான் அங்கேருந்து வெளியே வரும்போதும் சேம் அந்த பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டெசிமலுக்கு ஏற்ற கீ வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குற டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், ஒரு 5ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எப்படி போகும் அப்படின்னா 101 அப்படின்னு போகும்னு சொல்லியிருந்தேன். அது மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. இப்போ 3 டிஜிட்னா அது வந்து 3 பிட் டேட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 பிட் அப்படின்னா என்ன?
0 ஆர் 1. இப்போ ஒரு டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோம், அது வெறும் 0வோ இல்லை 1ஓ இருந்துச்சுன்னா அது வந்து 1 பிட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது சிங்கிள் டிஜிட் இருந்தால். இப்போ 2 டிஜிட் இருந்தால் 2 பிட் டேட்டா, 3 டிஜிட்னா 3 பிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுபோல் இப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ASCII வேல்யூவில் 65ன்னு இருந்துச்சு. 65ஐ பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 8 பிட் டேட்டாவாக உள்ளே போகும். அப்போ அந்த 8 பிட் டேட்டா, அதாவது ஒரு நோட் பேடில் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி வெறும் ஏன்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட், அதாவது 1 பைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நோட் பேடில் நீங்கள் வெறும் ஏ மட்டும் டைப் பண்ணாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டைப் பண்ணும்பொழுது அந்த பிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏக்கு வந்து 8 பிட்ஸ், பிக்கு வந்து 8 பிட்ஸ். அப்போ டோட்டலாக வந்து 16 பிட்ஸ் டேட்டா. அதுபோல் 8 பிட்னா 1 பைட் அப்படின்னு அர்த்தம். இதே போல் அந்த டேட்டா அந்த நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூஸ் அதிகமாக போக போக 1024 பைட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து 1 கிலோ பைட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இப்போ 1024 கிலோ பைட்ஸ் டேட்டா நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட சைஸ் 1 மெகா பைட்டாக சேஞ்ச் ஆகும். 1024 மெகா பைட்ஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1 ஜிகாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1024 ஜிகாபைட்ஸை 1 டெராபைட். இது வரைக்கும் வந்து ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து 1 டெராபைட், 2 டெராபைட் அது வரைக்கும் தான் வந்திருக்கு. இன்னும் இதை தாண்டி வந்து அந்த அளவுக்கு வந்து யூசர் கிட்ட இன்னும் வரல. ஆனால் இதையும் தாண்டி அதிகமான சைஸ் இருக்கு. டெராக்கு அப்புறமும் இன்னும் நிறைய இருக்கு. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளுக்கு. அந்த மெமரி மெஷர்மெண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த மெமரிலாம் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மெமரி மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேமில், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், பென் டிரைவ்ஸ், டிவிடியில், அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு, இது எல்லாத்துலேயும் வந்து அந்த மெமரி மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதோட சைஸ் எவ்வளோ, அது கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிருக்கோம். இப்போ 2 ஜிபி அப்படின்னா அப்போ அதில் 2 ஜிபி டேட்டா வரைக்கும் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கம்ப்யூட்டரை பற்றி இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.